வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேரா ரேவதி கிட்ட, என்னாச்சு ரேவதி, அவன் கதவை திறந்தானா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லைங்க, அவன் கதவையே திறக்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அப்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, யாராவது கதவை உடைங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு நர்ஸ் சொல்றாங்க, சார், இந்த கதவை திறக்கிறதுக்கு எங்ககிட்ட சாவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறாங்க. உள்ளார அந்த நர்ஸை வந்துட்டு கட்டுப்படுத்தி நம்ம ராஜாவுக்கு வந்துட்டு மருந்து கொடுக்கறதுக்காக அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ டக்குன்னு அந்த போலி டாக்டரை பார்த்து, டேய், என்னடா பண்ற அப்படின்னு சொன்னதும் அந்த போலி டாக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவன் எப்படி உள்ளார வந்தான் அப்படின்னு. ஹீரோ டக்குன்னு அந்த போலியான டாக்டரோட சட்டையை பிடிச்சு, என்னடா பண்ண பாக்குற அப்படின்னு சொல்ல, அந்த போலி டாக்டர் சொல்றான், இங்க பாரு, தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி, ரேவதி எல்லாருமே உள்ளார வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த போலி டாக்டர் வந்துட்டு தப்பிச்சு போக பார்க்க, ஹீரோ டக்குனா அந்த போலி டாக்டரை பிடிச்சிட்டு, டே, யாரா உன்னை அனுப்புனது அப்படின்னு சொல்ல, அவன் சொல்றான், இங்க பாருங்க, என்னை விடுங்க அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி டக்குன்னு அந்த போலியான டாக்டரை பிடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டு கன்னத்திலே விடுறாங்க. இதை பார்த்ததும் அவன் வந்துட்டு பயந்து போய், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க மேடம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷன் என் மேல எவ்வளவு பாசத்தோட தெரியும்னு இருப்பாரு, அவருக்கு ஏதாவது அனுச்சு என்னால தாங்கிக்கவே முடியாது. அவர் எவ்வளவு இன்னசென்ட் தெரியுமா, அவனுக்கு போய் நீ இவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கா. உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை யாரிட அனுப்புனது இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த போலியான டாக்டர் வந்துட்டு நேரா வில்லிய பாக்குறாங்க. வில்லி அவனை பார்த்து, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட மட்டும் நீ உண்மையை சொல்லிடாத அப்படின்னு. அப்ப அந்த போலி டாக்டர் வந்துட்டு, இல்ல, என்னை யாரும் அனுப்பல அப்படிங்கிறாங்க. மயிலு சொல்றாரு, அத்தை, இவன் சொல்றது எல்லாமே பொய்யத்த, இவன் இப்போதைக்கு உண்மையை சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா, இங்க ஒருத்தவங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்ன பெரிய மாப்பிள்ள, ஆவுனா என் மேல வந்துட்டு பழி போடுறதுலயே இருக்கீங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, சின்னத்த, நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு நான் இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயும் நீங்களே ஏன் சரண்டர் ஆகுறீங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வீட்ல எல்லாருமே என்னதான் வந்துட்டு தப்பா நினைக்கிறீங்க, அதனாலதான் நான் சொன்னேன், எப்படியா இருந்தாலும் நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல போறீங்க, அதுக்கு தான் நான் சொன்னேன். பாத்தியாக்கா, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் சரி, ஏன் மேலதான் எல்லாருமே சேர்ந்து பழி போடுறாங்க. இதுக்குதான்க்கா நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். நான் எங்கேயாவது போறேன்க்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, கொஞ்சம் பொறுமையா இரு, பெரிய மாப்பிள்ள அப்படி என்னதான் சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா நம்ம மயிலை பார்த்து, பெரிய மாப்பிள்ள, இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, அத்தை, இதுக்கு காரணம் அந்த சிவனாண்டி தான் அத்தை, அவன் தான் இந்த டாக்டரை கூட்டிட்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சிருக்கான், ஏன் அவரே சொல்லுவாரு கேளுங்க அப்படின்னு. அப்ப அந்த உண்மையான டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, வணக்கம் மேடம், நான் தான் மேடம் உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்த டாக்டர். நான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். அப்போ இந்த சிவனாண்டியும் இன்னொருத்தனும் சேர்ந்து என்னை வீட்டுக்குள்ள கட்டி போட்டுட்டானுங்க. அதனாலதான் என்னால வீட்டை விட்டு வெளியில வர முடியல. எப்படியோ இந்த சார் வந்துட்டு எங்களை காப்பாத்திட்டாரு. அவர் மட்டும் எங்களை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வராம இறந்திருந்தா உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகிருக்குமோ எங்களால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. இங்க பாருங்க மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான். அவன் செஞ்ச இந்த செயலுக்கு சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சிவனாண்டி தான் இதுக்கு காரணமா, சரி அப்படின்னு அமைதியா இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு மயிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. மயிலு அவங்க அத்தைய பார்த்து, என்னத்த, அவன் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கான், ஆனா நீங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்போதைக்கு உங்க மாமாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடியணும், எந்த பிரச்சனையும் இல்லாம, அதான் எனக்கு முக்கியம். இதுக்கு யாரு காரணமோ அவங்கள நான் அப்புறம் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் முக்கியம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, என்னடா அது, அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சா அக்கா ரொம்ப கோவப்படுவா அப்படின்னு பார்த்தா இவ்வளவு அமைதியா இருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இதுக்கு யாரு காரணமோ அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு.
ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க யாரும் இந்த விஷயத்துல தலையிட வேணாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்போ மயிலு சொல்றாரு, என்னத்த இது, இந்த விஷயத்தை பத்தி பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த சிவனாண்டியால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ ஆபத்து வரப்போகுது. ஏன் தான் நீங்க அமைதியா இருக்கீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க மாமாவுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடியட்டும் அப்படின்னு. உடனேயே ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இவனை நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டாக்டரை பார்த்து, சார் இது மாதிரி எங்க மாமாவுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு, அந்த போலியான டாக்டரை கூட்டிக்கிட்டு. இன்னொரு பக்கம் டாக்டர் வந்துட்டு ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ நேரா அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் அவனை ஒப்படைக்கிறாங்க. கொடுத்துட்டு, இங்க பாருங்க சார், இவன் எங்க மாமாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிக்கிறதுக்காக வந்தான். இவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு நேரா ஹாஸ்பிட்டல் வராரு. வந்துட்டு அவங்க மாமாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதா அப்படின்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் வில்லிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. என்னடா இது, அக்காக்காரிக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம புருஷன் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் இவ அமைதியா இருக்கா அப்படின்னா என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு அந்த வில்லிக்கு பயங்கர ஒரு குழப்பமா இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கும்? அக்கா இப்படி அமைதியா இருக்க மாட்டாளே அப்படின்ட்டு. அப்போ வில்லி வந்து நைஸா அவங்க அக்கா கிட்ட, அக்கா என்னக்கா இது எல்லாத்துக்கும் அந்த சிவனாண்டி தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சும் நீ வந்து இவ்வளோ அமைதியா இருக்கியே, என்னக்கா காரணம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் சொல்லிட்டேன்னு, இப்போதைக்கு என் புருஷனோட ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். அவரு நல்லபடியா திரும்பி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் அந்த டிரைவர் பையன் தான் காரணமா இருப்பானோ அப்படின்னு தோணுது. அவன் இந்த சூழ்நிலையை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்க்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, இந்த விஷயத்த எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத சந்திரா அப்படின்னு சொன்னதும் சந்திராவும் சரிக்கா அப்படின்ட்டு யோசனையிலே இருக்காங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. பார்த்தா அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்ப வில்லிக்கு யோசனையா இருக்கு. என்ன இது? இவருக்கு நம்ம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சுத்தமா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரே. ஏன் இவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி டாக்டருக்காக உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக ஈஸ்வரியை பார்த்து, மேடம் அவருக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் எதுக்கும் கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதும் அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, அப்பாடா அவருக்கு எதுவும் ஆபத்தோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே வந்துட்டு பயந்துட்டேன். அவர் நல்லபடியாக இப்போ கண்முழிச்ச பிறகு தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் தான் அவரை வந்துட்டு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், அவருக்கு சரியாகிற வரைக்கும். ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிங்க டாக்டர், அவரை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொன்னதும் டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா, நான் ரொம்ப முக்கியமான வேலையா நானும் உன்னுடைய சித்தியும் வெளியில் போகிறோம். ஸோ நீ வந்துட்டு அப்பாவை பத்திரமா பார்த்துக்க. பெரிய மாப்பிள்ள நீங்களும் கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கிடுங்க. ராஜா சொல்றாரு, என்னாச்சு? மயிலு சொல்றாரு, என்னத்தையாச்சு, யாரை பார்க்க போறீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நீங்க இருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்கத்த அப்படிங்கிறாங்க. ஹீரோ நேரா மயிலை பார்த்து, அப்படி அத்தை எங்க போறாங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, அதான் மாப்பிள்ள எனக்கும் தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா சந்திரா கிட்ட, வா சந்திரா போகலாம் அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, அக்கா அப்படி எங்கக்கா நம்ம போறோம், எங்க போறோம் அப்படின்னு சொல்லுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ரொம்ப நாளா நமக்கு பிரச்சனை கொடுத்த ஒருத்தனை காலி பண்றதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். அப்போ சந்திரா ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா சொல்ற? ரொம்ப நாளா நமக்கு பிரச்சனை கொடுத்த ஒருத்தரை காலி பண்றதுக்காக போறோமா? எனக்கு புரியலக்கா. அப்படி நமக்கு யாருக்கா பிரச்சனை கொடுத்தா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் சந்திரா உனக்கு தெரியாதா, நமக்கு ரொம்ப நாளா பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தவனை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு நீ யாரை பார்க்க போற அப்படிங்கிறது எனக்கு சரியாவே புரியலக்கா, சொல்லுக்கா அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நீ வா நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. அங்க வந்துட்டு ஒரு இடத்துல சிவனாண்டியும் முத்துவும் வந்துட்டு கட்டி கிடக்குறாங்க. அவங்கள பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வில்லி.
வில்லி சொல்றாங்க, என்னக்கா இது? இவங்க 2 பேரும் இந்த இடத்துல கட்டி கிடக்குறாங்க. யாருக்கா இவங்க 2 பேரையுமே கட்டி போட்டு வச்சது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் தான் வந்து இவங்கள வந்துட்டு ஆளு வச்சு கட்டி போட சொன்னேன் அப்படின்னு. அப்ப வில்லி ஷாக் ஆகி, அக்கா எதுக்குக்கா இவங்கள கட்டி போட்டு வச்சிருக்க? அப்படி இவங்க என்னக்கா பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் சந்திரா, இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா எனக்கு தெரியும்க்கா. இது மாதிரி அஹ், மாமாவுக்கு இவங்களால ரொம்ப பெரிய ஆபத்து வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும்க்கா. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இவங்கள என்னக்கா பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, மாமா வந்துட்டு இது வரைக்கும் யாருக்குமே எந்த வகையிலையும் துரோகம் பண்ணதே கிடையாது. யாருக்கும் கிட்டது நினைச்சதும் கிடையாது. ஆனா அவருக்கு போயிட்டு இவங்க 2 பேரும் இப்படி ஒரு விஷயத்த பண்ண பார்த்துருக்காங்க. இவங்கள சும்மா விடணும் அப்படின்னு நினைக்கிறியா? நான் கண்டிப்பா இவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வில்லி. அப்ப நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த ஆபத்தான பொருளை வெளியில எடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ அந்த முத்துவும் சிவனாண்டியும் ஷாக் ஆகுறாங்க. முத்து சொல்றாரு, ஏய் என்ன பண்ற ஈஸ்வரி? தேவையில்லாத வேலையை பண்ற. இங்க பாரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னால வந்துட்டு என் புருஷன் இப்ப ஆபத்தான முறையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு. அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வில்லி. ஆகா, அதுக்காக தான் அக்கா வந்துட்டு இவங்களை பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நீ இப்ப என்ன பண்ண போற? நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்த அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு தான் பிரச்சனை. உனக்கே தெரியும், இவங்களுக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா அதிகாரிங்க வந்துட்டு நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அக்கா. அது ரொம்ப பிரச்சனையாகும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ கவலைப்படாத சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, சொல்றது கேளுக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அமைதியாயிரு அப்படின்னு. அப்ப முத்து சொல்றாரு, மருமோளே, மருமோளே என்னை காப்பாத்து மருமவளே, அவ என்ன காரியம் பண்ண போறா, என்னை காப்பாத்து மருமவளே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஈஸ்வரி நேரா வந்துட்டு சந்திராவை பாக்குறாங்க. பார்த்துட்டு, சந்திரா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைக்க போறேன், அது எனக்கு சரியா முடிச்சு கொடுப்பியா அப்படின்னு. சந்திரா கேக்குறாங்க, அக்கா சொல்லுக்கா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேக்கா, சொல்லுக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி டக்குன்னு சந்திராவோட கையில ஆபத்தான பொருளை கொடுத்து, இங்க பாரு, இப்பவே அவங்க 2 பேரையுமே காலி பண்ணு, உன் கையில நான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சிவனாண்டி. அப்போ முத்து சொல்றாரு, ஏ ஈஸ்வரி என்ன காரியம் பண்ற அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா வேண்டாக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்ப அவ மேல உனக்கு இன்னும் பாசம் இருக்கு அதானே, என்னை விட உனக்கு அவன் தானே முக்கியம் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. சந்திரா என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு வந்துட்டு அந்த ஆபத்தான பொருளை கையில வாங்குறாங்க. கையில வாங்கி நேரா சிவனாண்டிக்கு நேரா நீட்டுறாங்க. சிவனாண்டி ரொம்பவே பயத்துல, சந்திரா தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுத்துறாத சந்திரா, உனக்கு என் மேல எவ்வளோ பாசம் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுத்துறாத சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க மனசுக்குள்ளேயே, என்னை மன்னிச்சிருங்க, நான் மட்டும் இப்ப இதை பண்ணலை அப்படின்னா அக்கா கண்டிப்பா வந்துட்டு என் மேல ரொம்ப சந்தேகப்படுவா. இதனால இவ்வளோ நாள் எதுக்காக அங்க இருந்தனோ அது எதுவுமே நிறைவேறாம போயிடும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு ஆபத்தான பொருளை சிவனாண்டிய தாக்குறாங்க. சிவனாண்டி டக்குன்னு மயக்கமடைகிறாரு. முத்துவும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி, ஐயோ மருமவளே, என்ன காரியம் பண்ணிட்டேன், ஏ ஈஸ்வரி, இது எல்லாமே உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.